கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள், எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். அப்பொழுது உங்களை தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளுமே, இதயம் நிரம்புமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள், நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியில் அனலாக ஊழியம் செய்திடுங்கள், ஜெபத்தில் நில்லுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. பலத்தாலினை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே, பலத்தாலினை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே. மான்கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலத்திலே நிறுத்துவார், கவலை வேண்டாமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்மை என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாட்களில் நம்மளை எப்படி அற்புதமாய் ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துகிறார் பார்த்தீங்களா? இன்றும் கூட ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 28, 29 நாம் பார்த்தோம் என்றால், சீசர்கள் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்
அப்படின்னு கேட்குறார். நல்ல ஒரு ஜெபங்கள்ல எங்களுக்கு வீடு வேணும், பங்களா வேணும், வருமானம் வேணும், தொழில் வேணும், குழந்தை வேணும், சொத்து வேணும், இதெல்லாம் கேட்கல. இயேசுநாட்ட ஒரு ஜெபம், அருமையான ஜெபம். தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நடப்பிக்க வாழ்க்கை வாழ என்ன செய்யும்? அதற்கு இயேசு அருமையான பதில் சொன்னார். அவரை விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. இத்தனை வருஷம் ஆண்டவர் பின்பற்றினாலும் சீசர்கள் வாழ்க்கையில ஒரு குறைவு, ஒரு வெறுமை, ஏதோ ஒரு காரியத்துல நம்ம தடுமாறி இருக்கிறோம், தேவனை விட்டு விலகி இருக்கிறோம், குறைவுபட்டு இருக்கிறோம், நமக்காகவே ஓடிட்டோம். நம்ம குடும்பம், சொத்து சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், பிள்ளைகளுக்காகவே ஓடி கர்த்தர் என்னை படைத்த சிருஷ்டித்த நோக்கத்தை மறந்து சுயநலவாதிகளாகவே இருந்துட்டோம் அப்படின்ற உணர்ந்து அவங்க போய் சொல்றாங்க, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆண்டவர் அவங்கள ரொம்ப அருமையாக மெச்சிக்கொண்டார், நடத்தினாராம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 2:4, அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்க கடவன். நம்ம வட்டத்தை விட்டு என் குடும்பம், என் வேலை, என் தொழில், என் வாழ்க்கை, என் பணம், எப்படி வேண்டுமானாலும் வாழ, இந்த சுயநல வாழ்க்கையை விட்டு பூமியில் ஒரு முறை நம்ம கடந்து போகிறோம். அந்த வாழ்க்கையில் தேவனோடு நடப்பதற்குத்தான் தேவன் நம்மளை இந்த பூமியிலே ஜீவனோடு உயிரோடு வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழதான் ஆண்டவரிடத்தில் நம்ம விரும்பணும். வேதத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா, ரோமர் 15:1 நாம் வாசித்து பார்த்தால், பாடுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் மற்றவருக்கு பலவீனரை தாங்க வேண்டும். நமக்கே பிரியமா நம்ம நடந்துட்டு, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், எனக்கு இந்த உடை பிடிக்கும், எனக்கு இதுதான் பிடிக்கும், தேவனுக்கு என்ன பிடிக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு ஏற்ற ஒரு பலமுள்ள வாழ்க்கை வாழதான் ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியில நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் சீசர்கள் கேட்கிறார்கள், தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ நாங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் அதற்கு அருமையாக சொல்லி கொடுத்தார். நீங்கள் அவரை சார்ந்தே இருக்க வேண்டும், நம்பியே இருக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் தேவன் கிரியை செய்வதற்கு பதிலாக நீங்களா அவசரப்பட்டு ஒரு வேலையை தொடங்கி, ஒரு வருமானத்தை தொடங்கி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொன்னார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையானவர்களே, தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழுங்கள். வேதத்தை வாசித்து பார்த்தால் அங்கு தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம் தெரியுமா? சங்கீதம் 51:17 சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்ற பழிகள் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவிதான். பார்த்தீங்களா? தேவனுக்கு ஏற்ற பலிகள். நம்ம தேவனுக்கு ஏற்ற ஜெபங்களை பண்ணணுமா? உங்கள் தேவைகளுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைக்காக, உங்கள் வருமானத்துக்காக இந்த பூமியில் நான் கொடி கட்டி பறக்கணும் அப்படின்றதுக்காக இல்லை. ஜெபம், பலிகள் என்றால் ஜெபம். நம்ம ஜெபங்கள் எல்லாம் நம்மை சுற்றியும் நம்ம இந்த பூமியில் சார்ந்து வாழ்வுகளை பற்றியும் இருக்கக்கூடாது. தேவனுக்கு ஏற்ற ஜெபம். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவியை நீ புறக்கணீர் என்று தாவீது அருமையா ஜெபிக்கிறான். ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டான். இயேசுவின் உள்ளத்தை, தேவனுடைய உள்ளத்தை உடைச்சிட்டான், காரி துப்பிட்டான். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், நீர் என்னை உயர்த்தினதை கொஞ்சம் கூட மறந்து நான் உம்மை துக்கப்படுத்தி வேதனைப்படுத்திட்டேன் அப்படி சொன்னான் பாருங்க. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு இறங்கி பாவங்களை மன்னிச்சு அவனுக்கு ஏற்ற, அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ தாவீதுக்கு கிருபை செய்தாரா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இப்படிப்பட்ட ஜெபத்தின் மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார்.
ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 தெசலோனிக்கர் 2:4 சொல்கிறார், நாங்களோ தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம் என்று சொன்னார். இன்றைக்கு இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுக்கு பிரியமுண்டாக ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு ஜபங்கள், தேவனுக்கு பிரியமான ஒரு நடத்தை வாழ இன்றைக்கு காலையில் உங்களை அர்ப்பணித்தீர்கள் என்று சொன்னார். இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் செய்ய போகிற காரியங்களையும் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்திற்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நாளில் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். கிருபை கூட இருந்து நடத்தட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.